Hello dear students, friends welcome. இந்த வீடியோவில் 12th காமர்ஸ் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஆல்சோ பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் முழுமையாக மதிப்பெண் எடுப்பதற்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேங்க் உங்களுக்கு ஒவ்வொரு சாப்டர் வைஸாக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பிடிஎஃப் லிங்கை தயவுசெய்து என்னென்ன கொடுத்துருக்கோமோ அந்த கொஸ்டின் பேங்கை தயவுசெய்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் மட்டுமல்லாது கண்டிப்பாக பொது தேர்வுமே நீங்கள் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணலாம். இதில் வந்து புக் பேக்கில் வரக்கூடிய ஒவ்வொரு சாப்டர்லையுமே வெரி எக்ஸ்பெக்டட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கும் கொடுத்துருக்கோம். அதோடு புக் இன்டீரியர் கொஸ்டினும் கொடுத்துருக்கோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாஃப் இயர்லி எக்ஸாமுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்குடைய கலெக்ஷனும் கொடுத்துருக்கோம். ஸோ ஒவ்வொரு பிடிஎஃப் லிங்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். டவுன்லோட் பண்ணி நல்லா படிங்க. சூப்பராக வந்து காமர்ஸில் வந்து மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணலாம். இப்போ நீங்கள் இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம் கொஸ்டினை நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். அதர் டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டினை எந்தெந்த கொஸ்டின்லாம் திருப்பி ரிப்பீட் பண்ணியிருக்காங்களோ அந்த கொஸ்டின் எல்லாமே பப்ளிக் எக்ஸாமுக்கு ரிப்பீட் பண்ண கொஸ்டின் மட்டுமே தான். வெரி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் மட்டுமே தான். இப்போ 5 மார்க் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் பண்ண கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இந்த கேள்வி திரும்ப ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கலாம். எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட். இந்த 2 கேள்வியில் ஒரு கேள்வி திரும்ப வருது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர், நுகர்வோர்களில் வரக்கூடியது. நுகர்வோரின் கடமைகள் என்ன? டியூட்டிஸ் ஆஃப் கன்சியூமர், கன்சியூமருடைய ரைட்ஸ், நுகர்வோரின் கடமைகள் என்னென்ன? ஹவு கன்சியூமர்ஸ் ஆர் எக்ஸ்ப்ளாய்டட், நுகர்வோர்கள் வந்து எவ்வாறு சுரண்டப்படுகிறார்கள். இந்த 3 டைட்டிலில் கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்துடுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கம்பெனி மீட்டிங் அல்லது கார்ப்பரேட் மீட்டிங். இந்த 2 கேள்வியில் ஒரு கேள்வி படிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரோல் ஆஃப் ஃபைனான்சியல் மார்க்கெட்டிங். இந்த கேள்வியை ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹச்ஆருக்கும் ஹச்ஆர்எம்முக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து கேட்குறாங்க. ரெக்யூர்மெண்ட்டு செலெக்ஷன் உள்ள டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. செக்கு, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், இது ரொம்ப முக்கியமான கேள்வி. மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் முக்கியமான கேள்வி. சேல்ஸ் டிபெண்டர்ஸ், இது முக்கியமான கேள்வி. நியூ இஷ்யூ மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட், கண்டிஷன்ஸ் அண்ட் வாரண்டி. இந்த டிஃப்ரென்ஸ் கொஷின் தயவுசெய்து படிங்க. ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செபி ஃபங்க்ஷன்ஸும் கேட்குறாங்க. சில சமயம் பவர்ஸ் ஆஃப் செபி. இந்த 2 கொஷினில் ஒன்று வந்து கேட்குறாங்க. எக்ஸ்பிளைன் த மெத்தட்ஸ் ஆஃப் இன்டர்வியூ, இது முக்கியமான கேள்வி. குவாலிஃபிகேஷன்ஸ் ஆஃப் டைரக்டர்ஸ், இந்த கேள்வி ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. ஃபீச்சர்ஸ் ஆஃப் செக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா 5 மார்க்ஸுக்குமே நம்ம பொதுத் தேர்வுக்கு வரக்கூடிய மிக முக்கியமான வினாக்கள் தான். உங்களுக்கு நம்ம ஒவ்வொரு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்குமே ஒவ்வொரு சாப்டர் வைஸாகவே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணி நல்லபடியாக படிங்க. காமர்ஸ் எக்ஸாமில் நீங்கள் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணலாம். இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேங்குடைய பிடிஎஃப் லிங்கை டிஸ்கஷன் பாக்ஸுக்கு கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.